நாம மத்தவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலை போல வரும் ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். திகில் பட விரும்பிகள் ரசிக்கும் படங்கள்ல முக்கியமான படம் அப்படின்னா அது காஞ்சனா படம் தான். முதல்ல முனி அப்படின்னு ரிலீஸ் பண்ணாங்க. காஞ்சனா என்ற பெயர்ல தொடர்ந்து 2 பாகங்கள் வெளியாச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில மிகுந்த வரவேற்பையும் பெற்றது. முனி 4ஆக காஞ்சனா 3ஆம் பாகத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிட்டு வராங்க. ஏப்ரல் 19ஆம் தேதி வெளியாகும் இந்த படத்துல ராகவா லாரன்ஸுடன் ஓவியா மற்றும் டாப்ஸி நடிச்சிருக்காங்களாம். இந்த படத்திற்கு நம்ம தமன் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. தற்போது காஞ்சனா 3 படத்தின் பாடல் வீடியோ ட்ரீசர் வெளியாச்சு. நண்பனுக்கு கோயில கட்டி எனும் இந்த பாடலை சரவடி சரண் அவர்கள் எழுதியிருக்காரு. இந்த பாடல் வீடியோ இணையதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கூட இந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ட்ரெய்லர் தற்போது வர 9.2 மில்லியன் பார்வையாளர்களை கடந்து மாஸ் காட்டி வருதாம். மேலும் இந்த ட்ரெய்லர் பலவிதமான சாதனைகளையும் படைச்சிருக்கு. அதே போல அண்மையில தான் இந்த படத்துடைய ஆடியோ விழா நடந்து அதுல கூட ராகவா லாரன்ஸ் தளபதி விஜய் பற்றி மாசாக பேசினாரு. தமிழ் சினிமா துறையில தளபதி விஜய் எனக்கு ஒரு நல்ல நண்பர் அப்படின்னும், என்னுடைய படங்கள் வெளியானால் விஜய் சார் மறக்காம கால் செய்து வாழ்த்து தெரிவிப்பாராம். விஜய் சாரை பார்த்து நான் பலமுறை விழுந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த படத்துல இருந்து ட்ரெய்லர் பாடல்கள் வெளியாகி எடுத்து அடுத்ததாக இந்த படத்துல இருந்து ப்ரோமோக்கள் ரிலீஸ் பண்ண போறாங்களாம். அதே போல இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் கையில இருப்பதால கண்டிப்பாக ப்ரோமோக்களுக்கு பஞ்சம் கிடையாது அப்படின்றது மட்டும் நிச்சயம். இந்த படம் இன்னும் சில தினங்கள்ல வெளியாக போவதால அதிகப்படியான ப்ரோமோக்களை வெளியிட்டு அசத்தி விடுவார்கள் படக்குழு. அந்த வகையில இந்த படத்துல இருந்து வெளியாக போகும் ப்ரோமோக்களுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.